Thursday ஆஃப்டர்நூனுக்கு மேலே எடுத்த வீடியோ. அன்றைக்கி சின்ன பாப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் அன்றைக்கி லீவ் போட்டாச்சு. நானும் சிரப் கொடுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பாப்பான்னு சொன்னேன். நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வெசல்ஸும் இருந்தது, எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடித்தேன். பாப்பா எழுந்திரிச்சிட்டா. சரி வாங்க கொஞ்சம் நேரம் மாடிக்கு போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலான்ட்டு மாடிக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. கொஞ்சம் மாடியிலேருந்து கொஞ்சம் வியூஸ் வந்து நல்லாயிருக்கும், அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மைண்டு ஃப்ரீயாக இல்லை, கொஞ்சம் அப்செட்டாக இருக்கேன் அப்படின்னா நேராக மாடிக்கு போயிடுவேன். அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு ஹாப்பியாக வருவேன் கீழே. அப்புறம் பார்த்து முடிச்சாச்சு. அப்புறம் பெரிய பாப்பா வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீ போடவும் ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக கால் பண்ணிவிட்டேன், அம்மா நான் கிளம்பிட்டேம்மா அப்படின்னு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் எங்களுக்கும் ஸ்கூலுக்கும். அவங்க கொஞ்சம் இந்த நாய்க்கெலாம் பயப்படுறதுனால கூப்பிட்ருவாங்க. வாசலில் நின்று வெயிட் பண்ணி அப்புறம் கூட்டிகிட்டு போயாச்சு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் 2 பேரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டாங்க. அப்புறம் பாப்பாவும் சரி ஓகே ஹோம்ஒர்க்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பெரிய பாப்பா வந்து இன்றைக்கி இந்த கொக்கோலாம் விளையாடுறோம், அன்றைக்கி டயர்டாக இருக்குன்ட்டு சின்னவங்களை ஏதாவது ஒரு வேலை ஏவிக்கிட்டே இருப்பாள். அப்புறம் அவளும் ஒரு வழியாக அந்த பேக்கை தூக்க முடியாமல் தூக்கி கையில் கொடுத்தாச்சு. இவளுக்கும் சின்னவங்களுக்கும் விக்ஸ் எல்லாம் தேய்ச்சி விட்டேன். 2 பேரும் படிச்சுட்டு இருந்தாங்க. சின்னவங்க எனக்கு ஹோம்ஒர்க் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ட்ராயிங் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ சின்னவங்களுக்கு வந்து ட்ராயிங்கில் வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. நார்மலாகவே அவள் நல்லா ட்ரா பண்ணுவாங்க, பெரியவளும் நான் சூப்பராக ட்ரா பண்ணுவாள். அவளை பார்த்து தான் சின்னவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்தது. இப்போ ஒரு 5 நிமிஷம் அவளுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் நான் ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ட்ராயிங் பண்ணுவாள். ஆனால் சூப்பராக பண்ணுவாள். நீங்களும் பாருங்கள் எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவள் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தா என்னோடய ட்ராயிங்கை வந்து உங்களுக்கு சேனலில் போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நான் எடுத்து நான் சேனலில் இன்றைக்கி போட்டிருக்கிறேன். எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பெரிய பாப்பாவுக்கு வந்து இப்போ டைம் கிடைக்கிறதில்ல. அவளுக்கு ஹோம்ஒர்க்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அவள் ஹோம்ஒர்க் பண்ணி அவள் தூங்குறதுக்கே கிட்டத்தட்ட 11 to 12 ஆயிரம். அவள் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அவள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே. ஏதாவது ஒரு டைமில் அவளுக்கு ரெஸ்ட்டு கிடைச்சா தான் ட்ராயிங் பண்ணுவாள். அதை நான் அந்த டைமில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நைட்டுக்கும் பிள்ளைங்க எல்லோரும் நூடுல்ஸ் கேட்டாங்க. நூடுல்ஸ் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுமா பண்ணித்தாங்க அப்படின்னு. ப்ளைன் நூடுல்ஸ் இருந்தது, அதை சுடுதண்ணியில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா கொதிச்ச உடனே நூடுல்ஸ் போட்டு நல்லா பாயில் ஆனோன்னு அதை ஃபில்ட்ரு பண்ணி பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி, அதாவது சில் வாட்டரில் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உதிரியாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் தாராளமாக ஆயில் ஊற்றிட்டு அதில் பெரிய வெங்காயம், கேப்சிகம், கேபேஜ் இந்த 3 எடுத்திருக்கேன். அதில் ஒன்று ஆட் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு ரொம்ப வதக்க வேண்டாம். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் நரிச்சுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விடுங்க. தேவையான அளவு உப்பு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை வந்து பொரித்து எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, எனக்கு சில்லி பவுடரில் வந்து கரம் மசாலா, கறி மசாலா அந்த மசாலாவுமே ஆட் பண்ணி தான் இருக்கும். அதனால் நான் கரம் மசாலா, கறி மசாலா ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கரம் மசாலா, கறி மசாலா, சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு முட்டையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நூடுல்ஸையும் அதை கூட ஆட் பண்ணி மசாலாலாம் நூடுல்ஸில் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த டைமில் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். சோயா சாஸ் வந்து ஒரு 1.5 மூடி to 2 மூடி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் டொமேட்டோ சாஸ் இருந்தது அப்படின்னா டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறதுனால நான் ஒரு 6 மூடி நான் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றது தானே, அதனால் சரி கொஞ்சம் அவங்க விருப்பப்படுற மாதிரி கொடுத்துக்கலாம். நம்ம கடையில் போய் வாங்கி கொடுக்குறதுக்கு வீட்டில் நம்ம நல்ல ஆயிலில் போட்டு எடுத்து நம்ம கொடுக்குறதுனால நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. எப்போவும் நான் ஒரு 10 days ஒன்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன். கடையில் உள்ள ஃபாஸ்ட் ஃபுட் ஏதாவது கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லாமல் வீட்டில் பண்ணி கொடுத்துருவேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. 2 கரண்டி வச்சு கிண்டி விட்டிங்கன்னா நல்ல நூடுல்ஸ் ரெடிங்க. ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.